வணக்கம் மாணவ மணிகளே, நாம் இன்று என்ன பாடம் பார்க்க போகிறோம் என்றால் அறுசுவை அறிவோம் என்ற பாடம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சுவைகளின் தன்மையை எது உணருது? நமது நாக்கு இல்லையா? நமது நாக்கு. நமக்கு நாக்கு இல்லை என்றால் நாம் சுவைகளை உணரவே முடியாது இல்லையா? நாக்கு இல்லை என்றால் நாம் சுவைகளை உணரவே முடியாது. சரி, இன்றைக்கி நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம்? அறுசுவை அறிவோம் என்ற பாடம் தான் பார்க்க போகிறோம். அதாவது நாக்கு, நாவினால் உணரக்கூடியவை தான் சுவைகள். நாவினால் உணரக்கூடியவை தான் சுவைகள். சுவைகள் மொத்தம் எத்தனை அப்படி என்றால் 6. சுவைகள் மொத்தம் எத்தனை? 6. முதல்ல சுவைகளின் பெயர்களை நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். சரிங்களா? என்னென்ன சுவைகள் இருக்குது பாருங்கள். சுவைகள் மொத்தம் 6. என்னென்ன சுவைகள்? இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், கவனிங்க. இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. சரிங்களா? இது சுவைகளின் பெயர்கள். என்னென்ன சுவையில் இருக்குது பாருங்கள். இப்போ இது என்ன படம்? இது கரும்பு. இந்த கரும்பு என்ன சுவை உடையது? இனிப்பு சுவை உடையது. அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள். பாகற்காய் என்ன சுவை உடையது? கசப்பு சுவை உடையது. அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள். உப்பு. என்னது? உப்பு என்ன சுவை உடையது? உவர்ப்பு சுவை உடையது. இப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க? சமைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துட்டாங்க அப்படி என்றால் அந்த சாப்பாடு எப்படி இருக்கும்? உவர்ப்பு அதிகத்தன்மை இருக்கும். எப்படி? உவர்ப்பு தன்மை அதிகமாக அந்த சமையலில் இருக்கும். சாப்பிடவே முடியாது இல்லையா சில நேரங்களில். சரி, அடுத்தது பாருங்களேன். இது என்னது? புளிப்பு. இது என்ன படத்தில் என்ன இருக்குது பாருங்கள். புளியங்காய். என்னது? புளியங்காய். புளிப்புத்தன்மை உடையது தான் இந்த புளியங்காய். இதை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. அதாவது சாம்பாருக்கு, ரசத்துக்கு இதை பயன்படுத்துவாங்க. சரிங்களா? புளியங்காயை. அடுத்தது என்ன படம் இருக்குது பாருங்கள். பாக்கு. என்னது? பாக்கு. இதன் பெயர் என்ன? பாக்கு. இந்த பாக்கு என்ன சுவை உடையது பாருங்கள். துவர்ப்பு சுவை உடையது. பாக்கு என்ன சுவை உடையது? துவர்ப்பு சுவை உடையது. பாக்கு மட்டும் இல்லை, வாழைப்பூ கூட துவர்ப்பு சுவை உடையது தான். சரிங்களா? பாக்கு மற்றும் வாழைப்பூவும் துவர்ப்பு சுவை உடையது தான். சரிங்களா? அடுத்தது பாருங்களேன். இது என்ன படம் பாருங்கள். மிளகாய். இது என்ன படம்? மிளகாய். மிளகாய் என்ன சுவை உடையது? காரத்தன்மை உடையது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, மிளகாத்தூள் போயிடுச்சுன்னா சாப்பிட முடியுமா? நம்மளால் சாப்பிடவே முடியாது இல்லையா? ஆமாம். இந்த உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கணும். இந்த இரண்டுத்தில் எது ஒன்று கூட போயிட்டாலும் நம்மளால் அந்த சாப்பாட்டை சாப்பிட்றது ரொம்ப கடினம். சரிங்களா? இப்போ மிளகாய் என்ன சுவை உடையது? காரத்தன்மை உடையதான் இந்த மிளகாய். சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா சுவைகளின் பெயர்கள் என்னென்ன எந்தெந்த சுவையில் இருக்குது என்று நாம் இதை இன்றைக்கி பார்த்தோம். இப்போ இதுக்கு அடுத்து என்ன வருது அப்படின்னா சுவைகளை வைத்து ஒரு பாடல். அதாவது இந்த 6 சுவைகளை வைத்து ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் பார்க்கலாமா? அறுசுவை அறிவோம் பாடல் பாருங்கள். இங்கே சுற்றி இந்த பாட்டை சுற்றி என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். படங்கள் பாருங்கள். வெல்லம். இதுக்கு பேர் தான் வெல்லம். இது என்னது? வெல்லம். இது என்னது? வெல்லம். மிளகாய் கொடுத்துருக்காங்க, உப்பு கொடுத்துருக்காங்க, புளியங்காய் கொடுத்துருக்காங்க, வேப்பிலை, வாழைப்பூ. இதுதான் வாழைப்பூ சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த திங்ஸை வச்சு, இந்த பொருட்களை வைத்து நமக்கு அறுசுவை தொடர்பான ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பாடலை பாடலாமா உங்களுக்காக? நீங்களும் கவனிங்க, நான் பாடுறேன். அச்சு வெல்லம் தின்று பார்த்து இனிப்பு சுவையை கண்டுபிடி, வேப்ப இலையை மென்று பார்த்து கசப்பு சுவையை கண்டுபிடி, புளியங்காயில் நிறைஞ்சு கிடக்கும் புளிப்பு சுவையை கண்டுபிடி, மிளகாயை கடிச்சு பார்த்து கார சுவையை கண்டுபிடி, உப்பை தொட்டு நாவில் வைத்து உவர்ப்பு சுவையை கண்டுபிடி, வாழைப்பூவை மென்று நீயும் துவர்ப்பு சுவையை கண்டுபிடி. திரும்ப ஒரு முறை பாடுறேன், கவனிங்க இந்த பாட்டை. அதாவது அறுசுவை அறிவோம் என்ற பாடத்தில் இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. அதாவது சுவைகள், அந்த 6 சுவைகளையும் வைத்து ஒரு பாடல். திரும்ப ஒரு முறை பாடுற, கவனிங்க. அச்சு வெல்லம் தின்று பார்த்து இனிப்பு சுவையை கண்டுபிடி, வேப்ப இலையை மென்று பார்த்து கசப்பு சுவையை கண்டுபிடி, புளியங்காயில் நிறைஞ்சு கிடக்கும் புளிப்பு சுவையை கண்டுபிடி, மிளகாயை கடிச்சு பார்த்து கார சுவையை கண்டுபிடி, உப்பை தொட்டு நாவில் வைத்து உவர்ப்பு
சுவையை கண்டுபிடி, வாழைப்பூவை மென்று நீயும் துவர்ப்பு சுவையை கண்டுபிடி. அப்போ எது எதில் என்னென்ன சுவை இருக்குது பாருங்கள். அச்சு வெல்லத்தில் என்ன இருக்குது? அச்சு வெல்லம் இனிப்பு சுவை, மிளகாயில் கார்ப்பு சுவை, வாழைப்பூவில் துவர்ப்பு சுவை, வேப்ப இலை நீம் லீஃப் தான் வேப்ப இலை, வேப்ப இலையில் கசப்பு சுவை, புளியங்காயில் புளிப்பு சுவை, உப்பில் உவர்ப்பு சுவை இருக்குது இல்லையா? இது இந்த 6 சுவைகள் தான் நம்ம தினமும் அன்றாட உணவில் நாம் பயன்படுத்திக்கிறோம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி மாணவ மணிகளே.